अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்கைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதருடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. தற்பொழுது நாம் சஞ்சார பத்ததி என்கிற ஒரு பத்ததியில் இருக்கிற ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்கிறோம். எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு சஞ்சாரம் செய்கிறான் அல்லவா, ஆங்காங்கே செல்லுகிறான் அல்லவா. அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை மிக அழகாக நமக்கு இந்த பத்தத்திலே உள்ள ஸ்லோகங்களாலே காட்டுகிறார். அதிலே நாம் முதலிலே 264வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 264வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் திருவடியிலே பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு புறப்படுகிறான். எதற்காக புறப்படுகிறான்? வேட்டையாடுவதற்காக. யாரை வேட்டையாடுவதற்காக என்று சொன்னால் என்னுடைய கெட்ட குணங்களை வேட்டையாடுவதற்காக. அவனை அப்படி அழைத்து வருவது அந்த பாதுகை தானே. அதனால அந்த பாதுகையை கொண்டாடுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ரஜசா தமசா ச துஷ்ட சத்வே கஹனே சேதசி மாமகே முகுந்தஹா உச்சிதம் மிருகயா விகாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியாம். என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது என்னால் ரஜதா தமசாச்ச துஷ்டசத்வே ககனே சேதசி மாமகே. மாமகே சேதசி, என்னுடைய புத்தி என்னுடைய இதில் எப்படி இருக்கிறது என்றால் ரஜசா தமசாச்ச, ரஜோகுணங்களாலும் தமோ குணங்களாலும் அப்படியே மேலெழுந்து அதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. துஷ்ட சத்வே ககனே, குஷ்ட சத்துவம் என்னால் என்ன? கெட்ட செயல்கள், அதாவது நல்ல குணம் இல்லாதபடிக்கு கட்டுப்போயிருக்கிற சத்துவகுணம் என்ன அர்த்தம்? துஷ்ட சத்துவம். ரஜோகுணம் தமோ குணம்லாம். ரஜோகுணம் என்னால் என்ன? நாம் ரொம்ப மிகவும் கோபம் கொள்வது, பிரத்தியார் மேலே எரிந்து விழுவது, இது போன்ற குணங்களுக்கு ரஜோகுணம் என்று சொல்லுவார்கள். தமோ குணம் என்றால் எப்பொழுதும் உறங்கி கிடப்பது, எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாயிருப்பது, இன்னும் கண்ட வஸ்துக்களையும் சாப்பிடுவது, இதெல்லாம் தமோ குணத்தினுடைய காரியமாக ஆகிறது. இப்ப இந்த ரஜோகுணம் தமோ குணம் ஏற்பட்டால் என்ன ஆகிறது? நல்ல குணம் சத்துவகுணம் என்று ஒன்று சொல்லுவார்கள். அது நன்மையே உள்ள குணங்கள். அது அந்த குணங்கள் எல்லாம் திரிந்து போய்விடுகின்றன. திரிந்து போய்விடுதாவது அப்படியே துஷ்டமாக ஆகிவிடுகின்றன. துஷ்ட சத்வே ரஜசா தமசாச்ச. அப்படி ஆகிவிட்டபடியினாலே, அப்படி விட்டது ஆகினது எது என்றால் மாமகே சேதசி, என்னுடைய சேதசி, என்னுடைய அந்த புத்தியிலே என்கிறார். அப்படிப்பட்ட என்னுடைய மனசிலே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அந்த துஷ்ட மிருகங்களை அழிப்பதற்குத்தான் வேட்டைக்கு செல்லுவார்கள் அரசர்கள். வேட்டைக்கு செல்லுகிற அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்? நல்ல மிருகங்களை கொல்ல மாட்டார்களாம். மானோ முயலோ அது போன்ற விஷயங்களை கொல்லுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருப்பார்களாம். ஆனால் துஷ்ட மிருகங்கள்
சிங்கம், புலி, கரடி என்று மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைக்கக்கூடிய மிருகங்களா இருந்தால் அவற்றை வதம் பண்ணுவார்களாம். இப்ப இவன் என்ன பண்ணுகிறான் பகவான், மிருகயாவிகாரம் இச்சன்னு உச்சிதம் மிருகயாவிகாரம் இச்சன். மிருகயாவிகாரம் என்னால் மிருகங்களை கொல்லுவதற்காக வேட்டையாட செல்கிறானே, அது அந்த விருப்பத்தை கொண்டவன் போல என்ன பண்றான், பதாபியாம் பாதுகே பவதீமா அதிர்த்த என்ன சொல்றா, தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையான உன்னை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். எதை வேட்டையாடுவதற்கு, என்னுடைய சேதசி மனத்திலே இருக்கக்கூடிய அந்த ரஜோகுண தமோ குணங்களாகிற துஷ்ட சத்துவங்களை, அவற்றை வேட்டையாடுவதற்குத்தான் அவன் வருகிறான் என்றார். இப்போ என்ன அர்த்தம் என்னால் இங்கே, அதாவது என்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் முதலானவற்றை வேட்டையாடுவதற்காக நான் அர்த்தம், அவற்றையெல்லாம் என்னிடத்திலிருந்து நீக்குவதற்காக எம்பெருமான் புறப்பட்டு விட்டான். அப்படி புறப்படுற பொழுது முதலிலே உன்னைத்தானே திருவடியிலே சாத்தி கொண்டான் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தது 265வது ஸ்லோகம். க்ஷமயா ஜகதாமபி த்ரயாணாம் அவனே தேவி பதாவனி த்வயைவாம் அபிகம்யதமோபி சம்ஸ்ரிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே? அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் உலகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு தானே முன்வருகிறான் என்னால் அதற்கு பாதுகைதான் காரணம் என்று தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை போய் நாம் பற்ற வேண்டுமா, அல்லது நாம் எம்பெருமான் நம்மை தானாக வந்து ரட்சிக்கிறானா என்று கேட்டால், எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் என்று இது பரகத ஸ்வீகாரம் என்று இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லவா? அது இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கலாம். என்ன சொல்றார்? ஜகதாமி பித்ரயாணாம் அபிகம்யதமோபி, உலகம் மூன்றாலேயும் அடையப்படுபவனாக சொல்லப்பட்டது எது என்னால் திரயாணாம் ஜெகதாமபி என்னால் மூன்று உலகங்களிலே இருக்கிறவர்களும் கூட, எல்லா உலகங்களில் இருப்பவர்களும் கூட முடிவிலே அடையப்பட வேண்டியவன் யார் என்று சொன்னால் அபிகம்யதமஹா, அதாவது அடையப்பட வேண்டியவன் பகவான் தான். அப்படி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுகிறான்? சம்ஸ்ரிதானாம், அவனே அந்த நல்ல தன்னை வந்து அடைந்தவர்களை ரட்சிக்க வேணும், காப்பாற்ற வேணும் என்கிற ஒரு பரந்த திருவுள்ளம். அதற்கும் காரணம் என்ன? க்ஷமயா, எவ்வளவு பாபம் பண்ணி இருந்தாலும் அந்த பாபங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளுகிறான் எம்பெருமான். அதனால என்ன பண்ணுகிறான் என்னால் துவயாயேவ அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா, உன்னாலே என்றோ தானே புறப்பட்டு வருகிறான். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ? அடியவர்கள் இருக்கிற இடத்துல எம்பெருமானை கொண்டு வருவது இந்த பாதுகை தான் என்கிறார். பாதுகை தான் கொண்டு வந்து எம்பெருமானை அடியவர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதான். அதனால எம்பெருமான் தன்னை, அதாவது நாம் எல்லோரும் அடைய வேண்டியவனான எம்பெருமான் தானே தன்னுடைய பெருங்கருணையினாலே இந்த அடியவர்கள் இருக்கிற இடத்திற்கு, தன்னை அடைந்தவர்கள் பற்றினவர்கள் இருக்கிற இடத்திற்கு வருகிறான் என்னால் அதற்கு யார் காரணம்? பாதுகை தான் காரணம் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 266வது ஸ்லோகம் என்ன தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்றால், எம்பெருமான் தன்னுடைய பாதுகைகளாலே உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான். எப்படின்னா, எல்லாருக்கும் கோவில்களிலே செல்கிற பொழுது அந்த ஸ்ரீ சடகோபன் என்று பெருமாள் கோவில்களில் எல்லாம் எல்லார் தலையிலும் வைப்பார்கள் என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தலையிலே சடாரி சாய்க்கிறார்கள். அந்த ஸ்ரீ சடகோபனிலே இருப்பது என்னன்னா பாதுகை தான். அதாவது அது ஒரு பெரிய கிரீட்டம் போல கோபுரம் போல இருந்தாலும் அதன் மேலே இருக்கக்கூடிய 2 பாதுகைகள், அதைத்தான் நம்முடைய தலைமையிலே வைப்பதாக நாம் கொள்ள வேணும். அப்போ எல்லாருடைய தலைமையிலையும் பாதுகை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நாம் அந்த பாதுகையை தாங்குகிறோம். அந்த பாதுகை எம்பெருமானை தாங்குகிறது இல்லையா? எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டால் எம்பெருமான் பாதுகையாலே தாங்கப்படுகிறான். பாதுகையாலே எம்பெருமான் தாங்கப்படுகிறான். அந்த பாதுகை நம்முடைய தலைமையில் இருக்கிறபடினாலே நாம் அந்த பாதுகையோடு சம்பந்தப்படுகிறோம் என்று இப்படி பார்க்கிறோம். இந்த 2 பேர்களுடைய சஞ்சாரமும் யாருடைய அதீனம்? பாதுகையினுடைய அதீனம், பாதுகையினுடைய வசத்திலே தான் இருக்கிறது. அதாவது நாம் நல்ல கதியை அடையணும்னா
அதுக்கு இந்த பாதுகை தான் வழி காட்டணும் நமக்கு. அதனால்தான் அந்த பாதுகை தலையாலே தரிக்கிறோம். எம்பெருமான் தான் செல்லக்கூடிய வழிக்கு சரியானபடி செல்ல வேண்டுமென்னால் அதற்கும் பாதுகை தான் அவனுக்கு உபகாரம் பண்ணுகிறது என்று பார்த்தால், அப்போ எம்பெருமான் தான் தாங்குகின்ற எம்பெருமானையும் வழி நடத்துகிறது, தான் தாங்கப்படுகின்ற மனிதர்களையும், அதாவது தன்னை தாங்குகின்ற மனிதர்களையும் அந்த பாதுகை வழி நடத்துகிறது என்று அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். சிரசா பவதிம் ததாதி கஷ்சித் விதிருதா கோபி பதஸ்பிருஷா பவத்யாம் உபயோர் மதுவைரி பாதரக்ஷே ஸ்வததீனாம் கதிமாமனந்தி சந்தஹ. சிரசா பவதிம் ததாதி கஷ்சித், யாரோ ஒரு என்ன பண்ணுகிறான், இந்த பாதுகையை சிரசா ததாதி தன்னுடைய தலையாலே தாங்குகிறான். அதாவது நாம் சொன்ன மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தபடி, அப்படி நாம் என்ன பண்ணுறோம், தலையாலே எம்பெருமானுடைய அந்த ஸ்ரீ ஷடகோபன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், ஷட்டாரி என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், அது நாம் தலையாலே தாங்குகிறோம். ஆஹா சிரசா பவதீம் ததாதி கஷ்சித் என்று அதை சொன்னார் அவர். அப்படி முதல்ல என்ன, நம்முடைய தலையாலே அந்த பாதுகையை தாங்குகிறோம் என்று சொல்லலாம். அதுக்கு மேலே விதிர்த்தா கோபி பதஸ்பிருஷா பவத்யா, ஆனா எம்பெருமான் எப்படி பண்ணுகிறான்னா பதஸ்பிருஷா தன்னுடைய திருவடிகளிலே ஸ்பர்சத்தாலே உன்னை தாங்குகிறான். அதான் நீ அந்த எம்பெருமானை தாங்குகிறாய், நீ எம்பெருமானை தாங்குகிறாய். பாதுகையை பார்த்து சொல்றார், உபயோஹோ மதுவைரி பாதரக்ஷே ஸ்வததீனாம் கதிம் ஆமனந்தி சந்தஹ. அதாவது உபயோகோ அந்த இருவருக்குமே கூட, ஹே மதுவைரி பாதரக்ஷே, அதாவது மதுவைரி என்னாலனா மது என்கிற அசுரனை அழித்தவனான பகவான், அந்த பகவானுடைய பாதரக்ஷே, பகவானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே உபயோகம்னா இருவருக்கும். யார் இருவர்? எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அடியவன், இருவருக்குமே கூட என்ன ஆச்சுன்னா அவர்களுடைய கதிம் ஸ்வததீனாம் ஆமனந்தி சந்தஹ, அந்த அவர்களுடைய கதியானது உன்னுடைய அதீனத்திலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அந்த கதி என்கிற சப்தம் இருக்கிறதோ இல்லையோ, அது இரண்டு பொருளை குறிக்கிறது என்று கொள்ளலாம். கதி என்னாலனா போகிற வழிக்கு கத்தின்னு பேர். அப்ப எம்பெருமானுடைய கதி என்னாலனா எம்பெருமான் எந்த வழியிலே செல்லணுமோ அதற்கு பாதுகையினுடைய அதீனத்துல தான் அவன் இருக்கிறான், பாதுகை தான் அந்த வழியில் அவனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஆதார்த்தம். இன்னொன்னு கதி என்னால் நாம் போய் அடைய வேண்டிய இடம். அப்படி கொள்ளுகிற பொழுதோ எது நமக்கு உயர்ந்த கத்தியை கொடுக்கிறது என்று பார்த்தால் பாதுகையை தலையிலே தாங்குகிறபடியினாலே தான் உயர்ந்த கத்தியே நமக்கு கிடைக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ரெண்டு பேருடைய கதியும் பாதுகையினுடைய அதீனம். ரெண்டு பேருனால் யாரு? எம்பெருமான், சேத்தனன், நம்மை போன்ற அடியவர்கள், ரெண்டு பேருடைய கதியும் பாதுகையினுடைய வசத்திலே இருக்கிறது. பாதுகையானது இந்த அடியவனாலே தலையிலே தாங்கப்படுகிறது. அந்த பாதுகையானது தன்னுடைய தலையாலே எம்பெருமானுடைய திருவிடிகளை தாங்குகிறது என்று பார்க்கிறோம். ஒருத்தனுக்கு தான், அதாவது அவனை தாங்கி அவனுடைய கதிக்கு தான் வழிகாட்டுகிறது, இன்னொருத்தனாலே தாங்கப்பட்டு அவனுடைய கதிக்கு இந்த பாதுகை வழிகாட்டுகிறது என்று பார்த்தால், இப்படி பகவானுக்கும் சரி பக்தனுக்கும் சரி வழிகாட்டுவது பாதுகை தானே என்று இருவருடைய கதியும் பாதுகையினுடைய அதீனத்திலே என்றோ இருக்கிறது என்று மிக மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ